கிளம்பியாச்சு. பேக்கில் வந்துட்டு கேமரா மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் டேரெக்டாக. இனி ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்பாடி இந்த வாலிபால் விளாண்டுருக்குறாங்க. வாலிபால் தான் என்னோடய ஃபேவரட் கேமு. அதை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்றதை இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ட்ரீமே இப்படி இருந்தது, ஆனால் இப்போ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ என்னோடய ட்ரீம் எல்லாமே வேறு மாதிரி ஆகி போச்சு. ஓகே, அது ஒரு பழைய நினைவுகள், மெமரிஸ். ஆனால் பயங்கரம் இது. ஆனால் வாலிபாலில் வந்துட்டு நான் இங்கே எங்கேயோ போகணும்னு நினச்சேன். கடைசியில் ரோடாக சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி தான் வெயில் கொஞ்சம் இருந்தாலும் அந்த சில்னஸ் நல்லா இருக்குது. ஓகே தான், பார்ப்போம் நீ அந்தந்த லொக்கேஷனில் நீ எப்படி இருக்குது அப்படின்றத. இது ஹில் ஏரியாவா இல்லை ஹில் இல்லையான்றதே தெரியல. ஓகே தான் போலையே. சிக்ஸ் மினிட்னா ரொம்ப கம்மியாக. 3.8 கிலோமீட்டர் வந்துட்டு ஹில் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. 3.7 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்மல் போகிற மாதிரி தான் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ மதிய நேரத்தில் ட்ரோன் விட்டா எப்படின்னு தெரியலையே. ஃபஸ்ட் லொக்கே இது சேட்டலைட் சிக்னல் இருக்கான்னு தெரில. அண்ட் தென் அங்கே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரியலை. பார்ப்போம் எல்லாம் எப்படி அமையுதுன்றது. மறுபடியும் ஹைவே தான். ஆனால் சக்லேஷ்பூருங்கிறது ரொம்ப சின்ன ஏதோ ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது போல். அங்கேருந்து வரப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. ரோடு ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. 2 சைடும் மலை, நடுவில் வந்துட்டு நம்ம வர மாதிரி. ஸோ அங்கேயே ட்ரோன் விடலான்னு தான் இருந்தேன். சரி ரைட்டு, நமக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ரூம் எதுவும் பார்க்கல அப்படின்றதுனால வந்துட்டு நான் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ இங்கே ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா வேணால் ட்ரோன் ஷாட் பார்க்கலாம் எப்படின்றது. இது பார்த்திங்கன்னா மேங்களூர் ஹைவே தான். இது நம்ம ஹாசன்லேருந்து ஸ்ட்ரெயிட் தான். ஹாசன்லேருந்து நம்ம ரைட் கட் பண்ணால் வந்துட்டு சிக்மங்களூர் போகிற இது கட் ஆகும். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹாசனையும் தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்குது பாருங்கள் மேங்களூர். 125 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாள் வேறு அதுக்கு இதுக்காக இன்றைக்காக ஒரு நாள் போகலாம். இங்கே இவ்வளோ ஹைப்பு கொடுத்துருக்காங்க. ஹைப் கொடுத்ததுக்கு வந்துட்டு லொக்கேஷன் நல்லா இருக்கான்றது தெரியலை. இதுக்கு கேமரா வைக்கிறதுக்கு மட்டுமே தனியாக ஏதாவது பேக் எதுவும் கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லக்கேஜும் இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன், கேமரா இதில் தான் வச்சேன்னா. ஸோ இப்போ மறுபடியும் கேமரா கேரி பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த பேக்கை கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா அதுக்கு தனியாக அந்த லேப்டாப் பேக் மாதிரியே கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லைனா ட்ரெஸ்ஸு, கேமரா, லென்ஸு, அதுக்கப்புறம் பவர் பேங்க் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வெளில வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சரிட்டு இங்கே மழை இருக்கிறதுனால வந்துட்டு நான் செயின் லோபும் வந்துட்டு ஸ்பேராக வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா செயின் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ மழையில் ஒரு இடம் நனைஞ்சாலே வந்துட்டு அவ்வளோதான். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குதுன்றது? எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் நான் அங்கேருந்து வரப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோடு தான், செம்மையாக இருந்தது. டைம் 11:30. அதான் நான் சொன்ன மாதிரி தான், ரூமில் 11:30க்கு நான் கிளம்புற மாதிரி இருக்கும்னேன். இங்கே 11:22 ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹைவேலே தான் வந்துட்டு ஃபோர்ட் இருக்குதா? ஆமாங்க, 0.1 கிலோமீட்டர். பைக் இங்கே தான் பார்க் பண்ணணும் போல். எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வருவோம்.
ட்ரோன்ஸ் அலௌடு இல்லைன்ட்டானுங்க. ஓகே பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, ட்ரோன் இருந்தால் அந்த வியூ நல்லாயிருக்கும். பட் ட்ரோனே அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ போகிற வியூ பார்த்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி ஏறி வந்தேன்றதை. ஹாய் ப்ரோ. 300 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் வந்துட்டு இந்த ஃபோர்ட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்ட் டனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஏறி வரவங்க எல்லாருமே டயர்டாக இருக்காங்க. இதெல்லாம் மார்னிங் ஏறி வரணும் இந்த ஃபோர்ட்டுக்கெலாம், இல்லைனா கஷ்டம். பார்த்தீங்களா இந்த இதுதான். இதில் வந்துட்டு எல்லோரும் பேகு, யார்கிட்டையுமே பேக் இல்லை, ஆனாலுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. நான் பாருங்கள் ஒரு பேக்கு, ஒரு கையில் ஒரு ஹெல்மெட்டு வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். ஏன்னா கேமராவே எப்படின்னு ஒரு 4-5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோதையும் கேரி பண்ணிட்டு போகிறது பார்த்துக்கோங்க. ஓவரால் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் கிளைமேட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்களா வேர்க்குது, எப்படி வேர்க்குதுன்றது. கிளைமேட் இருந்தால் தூள். இந்த இதுக்கெலாம் வந்துட்டு மார்னிங் இல்லை ஈவினிங் தான் வரணும். இந்த மாதிரி மொட்டை வெயிலுக்குலாம் வந்துட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம வெயில். இதுக்கு ஒரு லெமன் சோடா ஒன்று கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். வர வழியில் ஒரு வியூ ஒன்று, செம்ம வியூ பார்த்தேன் பாருங்கள். அந்த வியூ எப்படின்றது நீங்களே பாருங்களேன். இது ரோடு, அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஒர்த்து வருமான்ற மாதிரி இருக்குது. வியூ ஒன்று அப்படி எப்படி இருக்குது. நான் இதே தான் வந்துட்டு சேலமில் இருக்க ஏற்காடுக்கும் போனேன். பட் ஆனால் வியூ வந்துட்டு அவ்வளோ க்ரீனரியாகவும் இல்லை, கிளைமேட்டும் இல்லை. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், வெயில் அவ்வளோவா இல்லை, வெயில் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் வியூ தான் மாஸ் காட்டிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, ரோடு சூப்பராக இருக்குது. இதே ரோடு தான், ஆனால் எங்கேயுமே வந்துட்டு பேட்ச் ஒர்க்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செம்ம சூப்பராக இருக்குது. அங்கே நான் அந்த ஜூஸ் குடித்தேன் தெரியுமா, லெமன் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனேன் தான். வியூ பா பயங்கரமாக இருக்குது. லோக்கல் பீப்புள்ஸ் வந்தாங்க, பசங்க எல்லோரும் வந்துட்டு சோலோவாக வந்தீங்களா, ஆமாம் அப்படின்னா சரி இன்ஸ்டா ஐடி வாங்கி ஃபாலோ பண்ணானுங்க. நல்லா பேசினானுங்க அவனுங்க. இந்த மூமெண்ட்ஸ் கரெக்டாக கேமரா எடுத்து உள்ளே பேக்கில் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வராங்க. அதுக்கப்புறம் சரி ரைட்டு அவங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த இருங்க நான் மறுபடியும் கேமரா எடுத்து ஃபிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இந்த இவங்க தான் அது. ஹாய் ப்ரோ. சொன்னல இவங்க தான் அந்த லோக்கல் கைட், லோக்கல் பசங்க. ஓ இது ஒரு டேம் போல். டேம்லேயும் தண்ணி இல்லை, கொஞ்சம் எப்படியோ தண்ணி போகுது போல். நான் மொபைல் எல்லாமே சரிட்டு எதுக்கு வெயிட் அதிகம் அப்படின்ட்டு பவர் பேங்காக ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா மொபைலில் சார்ஜே இல்லை, 25 வந்துருச்சு. இனி நான் மறுபடியும் இதுக்காக நான் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துக்குலாம் போனால் அவ்வளோ இதாக இருக்கும்னு நினைக்கிறேனே. இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமான்னு தெரியல, இல்லைனா ட்ரோனையாக ஃப்ளை பண்ணலாம் ஒன்றும். அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி ட்ரோன் நாட் அலவுட் அப்படின்னு போட்டானுங்க அந்த ஃபோர்ட்டில். இல்லைனா அங்கேயும் வந்துட்டு ட்ரோன் ஷாட் எடுத்து வந்துருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ரோன் அலவுட் இல்லைன்னா அப்போ இவங்க மட்டும் எப்படி ட்ரோன் எடுத்து வீடியோ போடுறாங்க? அவங்க மட்டும் போட்டுட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போனால் மட்டும் ட்ரோன் அலவுட் இல்லைன்றாங்க.
வியூலாம் ஒன்று அவ்வளோ அப்படி இருக்குது. அதனால தான் வந்து நான் சிக்மங்களூர் போகல. ஏன்னா சிக்மங்களூர் வந்து நான் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் ஃபுல்லாக க்ரீனரி நான் பார்க்கல. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்துட்டு ஒரு 3 மீட்டருக்கு முன்னாடி யார் இருக்கான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட் இருந்தது. பட்டு இப்போ அங்கேயே பேர்ந்துருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற க்ரீனரி தானே இப்போ அங்கேயே இருக்கும் அப்படின்றப்ப இப்போ நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ நாங்கள் போகிறப்ப வந்துட்டு முள்ளங்கிரி பீக்குக்கெல்லாம் வந்துட்டு டோக்கன் நாங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ வந்துட்டு நான் 1-2 வீடியோவில் பார்த்தேன், முள்ளங்கிரி பீக்கு வந்து போனால் வந்துட்டு ஸ்லாட் மாதிரி தான். ஸோ நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ எதுக்கு மறுபடியும் நம்ம போயிட்டு அங்கே 1-2 இடம் கவர் பண்ண முடியலன்னா அவ்வளோதான், அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் நான் சரி நாங்கள் போகலை. சரி ஆல்ரெடி போயாச்சுல, இனி வேறு யாராவது பசங்க யாராவது வரப்போ வந்துட்டு நம்ம அங்கே பிளான் பண்ணிக்கலாம், இப்போ வேறு ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்றப்ப தான் இந்த ஸ்பாட் வந்து மண்டைக்கு வந்தது. சரி ரைட்டு ஓகே, இதை கவர் பண்ணலாம், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் வந்து நல்லா தான் இருக்குது. வந்ததுலேருந்து இன்னும் போர் அடிக்கிற மாதிரி எதுவும் தெரியல. வழியாக வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மொபைல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல மொபைல் பேட்ரி வந்துட்டு 20 தான் இருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் மொபைலில் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2% வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் 20 கிலோமீட்டராக 28 கிலோமீட்டர்ஸ் காட்டினது மொத்தமாக. ஐயோ நமக்கு வேறு அந்த ரூட் வேறு தெரியாது. ஸோ கிளம்பிடலாம் அப்படின்ட்டு டேரெக்டாக கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடவே இல்லை. சரி எங்கேயா ஸ்டாப் பண்ணோன்னா பேட்ரி இது ட்ரைன் ஆயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் மொபைல் சுவிட்ச் ஆச்சுன்னா அவ்வளோதான், அரோகதி தான். அதுக்கப்புறம் சரி ரைட்டு அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் பாருங்க, அதான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஏறினா போதும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 4:30 ஆயிரும். ஸோ 4:30 பக்கத்தில் வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்தால் காட்டுறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு டுமாரோ வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி 2 பிளேஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி ரூமுக்கு வந்ததே லேட்டு. அதுக்கப்புறம் பேக்கில் இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் அது எல்லா ஸ்பாட்டும். ஸோ ஒன்ஸ் நான் இன்றைக்கி 35, 70 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு டிலே இல்லை. எனக்கு முன்னாடியே அங்கே ஏதாவது ரெசார்ட்டில் ஏதாவது ரூம் கிடச்சிருந்துச்சின்னா வந்துட்டு அங்கேயே ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ சோலோவாக வர்றது தான் ப்ராப்ளம். ஸோ
மேக்ஸிமம் சோலோவாக வருதுன்னா வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, முன்னாடியே வந்துட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, இல்லைனா வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே இதில் கற்றுக்க முடியாது. ஸோ ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். ஓகே, இது இன்றைக்கியோட விலாகை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்துட்டு நான் எங்கே சாப்பிட்றேன்றதை வேணால் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு அதோட ஃபுட்டு எப்படி இருக்குதுன்றனா ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதோட இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு வேணால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு எங்கேன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3 PM வரைக்கும் இங்கே இது இருக்குது போல். ஸோ பார்க்கலாம் எப்படின்றது. மேபி நம்ம இன்றைக்கி கவர் பண்ண பிளேஸ் தான் வந்துட்டு மறுபடியும் இருந்தது அப்படின்னா மார்னிங்கே செக் அவுட் பண்ணிடலாம். செக் அவுட் பண்ணிட்டு அங்கே நியர்பை ஏரியா, அதாவது அங்கிட்ட ஏதாவது ரூட் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா டேரெக்டாக போயிடலாம். இல்லை மறுபடியும் இப்படி தான் வரணும் அப்படின்னா லக்கேஜ் இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு பார்த்துட்டு என்னென்ன ஏரியா கவர் பண்ணி நாளைக்கு ஒரு 3 இல்லை 4 ஏரியா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்துட்டு பெங்களூர் போக வேண்டியதான். ஏன்னா டயர்டாக இருக்கும். அங்கே பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3:51 ஆயிடுச்சு. 3:51க்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் எங்கேயோ இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குஸ்காவும் ஒரு தந்தூரி குவார்ட்டர் தந்தூரி சொல்லியிருக்கிறேன், செஸ்ட் பீஸு. ஏன்னா வந்துட்டு அவளாம் சாப்பிட முடியும். ஏன்னா பிரியாணி போட்டால் எனக்கு வந்துட்டு பீஸ் பிடிக்காது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது பாருங்கள், இதுதான் அது. ஸோ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன்.